ஓவர்வியூவாக பார்க்கும்போது இந்த ரீயூஸ்ட் குக்கிங் ஆயில் அப்படின்றது எவ்வளோ அதிகமாக இந்த இண்டஸ்ட்ரியல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அண்ட் இந்தியா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். இப்போ உலகத்தில் ரொம்ப அதிகமாக எண்ணெய் உபயோகிக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா தான். நிறைய பேர் தெரியாது இது. அதாவது பார்த்தீங்கன்னா சைனாவோட நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். ஒரு சராசரி ஒரு தனி மனிதனுடைய நுகர்வு பர் கேபிட்டா கன்சம்ஷன் சொல்லுவாங்க. ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா 19 கிலோ ஒரு மனுஷன் இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ரொம்ப அதிகம் அது. சாதாரணமாக எண்ணெயை வந்து இந்த நியூட்ரிஷனல் எக்ஸ்பர்ட்ஸில் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சால்ட் சொல்கிறாங்களே 3 கிராம் மேலே சால்ட்டு சேர்த்துக்கூடாது ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு சராசரி ஒரு மனிதனுடைய கன்சம்ஷன் நுகர்வுன்னா 12-13 கிலோ இருந்தால் ஹெல்த்தி. நான் யூகோ பற்றி இப்போ சாதாரண ஆயிலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவில் பாருங்கன்னா 19 கிலோ வந்து நேஷனல் ஆவரேஜ் இருக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியுமே ஜாஸ்தி தான். 15 கிலோ தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு 15 கிலோ யூஸ் பண்ண கணக்கு போடலாம். கிட்டத்தட்ட 8 கோடி தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை வரப்போகுது. அப்போ வந்து என்னாச்சு, 120 கோடி கிலோ 120 கோடி கிலோன்னா பார்த்துங்க எவ்வளோ, கிட்டத்தட்ட வந்து 12 லட்சம் டன்னுக்கு மேலே வரும் உங்களுக்கு. 12 லட்சம் டன் ஆயில் வந்து தமிழ்நாட்டில் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆயில் மார்க்கெட் இருக்குது. இப்போ இதனுடைய யூகோ வந்து என்ன ஆகும்னு நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அதனால் இது ஆயில் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட். அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட 50-60% வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்தோனேஷியா அந்த மாதிரி இதில் மீதி 40% தான் லோக்கல் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ ஆயில் கன்சம்ஷனும் ஜாஸ்தி, இம்போர்ட்டும் ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு யூகோவுடைய ஜெனரேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறைய ஆயில் யூஸ் பண்ண இந்த மிச்சம் இருக்கக்கூடிய வேஸ்ட் ஆயில் நிறைய வரத்தானே வரும். இந்த யூஸ்ட் குக்கிங் ஆயில் அப்படின்றத எப்படி பயோடீசலாக மாற்றுறீங்க? பிகாஸ் நம்ம சஸ்டைனபிலிட்டி பற்றி நிறைய பேசுகிறோம். பட் ஆனால் சாதாரண நம்ம வீட்டில் வந்து ஒரு பஜ்ஜியோ இல்லை ஒரு பக்கோடாவோ செய்யக்கூடிய ஆயில் அதை நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. அப்படின்றப்போ அதை நீங்கள் எப்படி பயோடீசலாக மாற்றுறீங்க? அந்த ப்ராசஸ் பற்றி. அதாவது 2 விஷயம் இருங்க. ஒன்று வந்து சில பேர் தானாக சொன்னால் புரிஞ்சு செய்வாங்க. நம்ம சில இடத்துல என்னென்னா இதனுடைய என்னென்ன ஒரு பேட் எஃபெக்ட்ஸு என்ன கெடுதல் அப்படின்னு சொல்லி புரிய வச்சா எனக்கு நல்ல விழிப்புணர்வு இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ வந்து யூஸ் பண்ண என்னன்னு கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஏன் மிச்சம் இருக்குது அது வேஸ்ட் பண்ணுவானே, அடுத்த நாளைக்கு தோசைக்கு நம்ம ஊற்றிக்கலாம், அந்த மாதிரிலாம் வீட்டில் கூட பண்ணுறாங்க. அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, யூஸ் குக்காயில் தான் டீப் ஃப்ரை பண்ணப்பறம் யூஸ் குக்காயில் வேறு எப்படி யூஸ் பண்ணாலும் அதில் நிறைய உடல் கெடுதல் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். ஹைப்பர் அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸு, இன்டைஜஷன், இந்த மாதிரி பலவிதமான டிசார்டர்ஸ்லாம் வரதுல வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே 4 இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி காம்ப்ளிகேஷனோடு கொண்டு போகணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஆயில் எடுக்கிறப்ப பயோடீசலாக கன்வெர்ட் பண்ண ஒரு இது நிறைய பேருக்கு புரியாது எப்படின்னு. ஆயில்னது என்ன சார்? ஆயில்னது ஒரு எரிசக்தி தானே. இப்போது எண்ணெயில் அடுப்பை எரிக்கிறோம், எண்ணெயில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றுறோம். ஸோ எண்ணெய்ன்றது என்ன, ஆயில்றது இட் இஸ் நத்திங் பட் ஃபியூவல், ஃபார்ம் ஆஃப் ஃபியூவல், ஒரு எரிசக்தி. இந்த மாதிரி சேர்க்குற ஆயிலாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அதை ப்ராசஸ் பண்ணி கிலோ ஆயிலை மொத்தமாக அதை ஹீட் பண்ணி அதில் வந்து கெமிக்கல்லாம் அதில் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து அதை செக்ரிகேட் பண்ண போகிறோம். ஆயில் வந்து ஹோமோஜினஸ் ஸ்டேட் பேர் அதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி எடுத்ததுக்கு பிறகு அந்த ப்ராசஸில் கடைசியாக க்ளீன் ஆகி கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து ஒரு எரிசக்தியாக மாறுது. அதான் அதனால தான் சொல்கிறேன், யூகோன்றது எடுக்கிற வரைக்கும் எல்லாமே கலந்து இருக்கும். பயோடீசலாக மாறினப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த கலரு, அந்த திக்னஸ், அந்த டென்சிட்டி, விஸ்காசிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும்.